திருமுறை பக்தின்னு இருக்கீங்க, அரசியல்ல யார் பேச்சாவது பிடிக்குமாயா? அண்ணாவுடைய எழுத்துக்கள் மீது எனக்கு பெரிய தாக்கம். அண்ணாவை படித்து நான் ஆன்மீகம் படித்தேன். எப்படி மேலை நாடுகளில் ஷேக்ஸ்பியரோட நாடகங்களுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஷேக்ஸ்பியர் இன் லாங்குவேஜ்னு இருக்குதோ, அப்படி நம்முடைய பல்கலைக்கழகங்களில் மணிவாசகத்துக்காகவே தனியாக ஒரு துறை தேவைப்படுது. பெரிய புராணத்தினுடைய நுட்பம், செக்கிழார் பெருமானுடைய இலக்கிய நயம், இப்படி வரிசைப்படுத்தி இந்த இலக்கியத்தில் உள்ள தகவல்களை எல்லாம் நமக்காக எளிய முறையில் ஒரு உரையாசிரியர். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். திருமுறை பக்தின்னு இருக்கீங்க, அரசியல்ல யார் பேச்சாவது பிடிக்குமாயா? அரசியலில் நான் சிறு வயசில் பேரறிஞர் அண்ணா அவர்களை பார்த்துருக்கேன். அண்ணாவுடைய எழுத்துக்கள் மீது எனக்கு பெரிய தாக்கம். அண்ணாவை படித்து நான் ஆன்மீகம் படித்தேன். அண்ணாவை படித்த ஆன்மீகம் படித்தேன். புரியலங்க ஐயா. அதுதான் இப்படி புரியலன்னா, தமிழருக்குன்னு ஒரு பண்பு இருக்கு. அந்த பண்பு அவருடைய நாகரிகத்தில் இருந்து வருது. நாகரிகம்தான் பண்பு. இந்த பண்பு அவருடைய எழுத்தில் என்னால் பார்க்க முடியுது. அதனால அண்ணாவை மறந்து தமிழ் சொல்ல முடியாதுன்றது. கருத்து வேறுபாடு 1000 இருக்கலாம், ஆனால் அண்ணா தமிழ் பண்போடு எழுதியிருக்கிறார் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒரு பக்கம் தொழிலதிபர், இன்னொரு பக்கம் திருமுறைகள், பதிப்புலகம், அதுக்கு அடுத்தது வரேன் வேளாண்மை, விவசாயம்ன்றது எப்படி அது உங்களை ரொம்ப ஈர்ப்பு? எனக்கு இயற்கை விவசாயம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து இயற்கை சூழலில் நாம் வாழணுன்றது ஆசை. ஆனால் இன்றைய சென்னை வாழ்க்கை அப்படி இல்லை. அதனால் இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்போரூரை தாண்டி ஒரு சின்ன கிராமத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நிலம் வாங்க ஆரம்பித்தேன். நிலம் வாங்கி அது ஒரு 30 ஆண்டு காலம் நானும் என்னுடைய துணைவியார் திருமதி ஹேமா மோகன் அவர்களும் சேர்ந்து அதை டெவலப் பண்ணோம். அது ஒரு பெரிய நிலப்பகுதியாக பண்ணி அதில் ஒரு 5 ஏக்கருக்கு மேலே திருமுறைக்கும் தமிழுக்கும், தமிழ் வளர்த்த சான்றோர் பெருமக்களுக்கும் ஒரு தமிழ் வயல் அப்படின்றது எங்களுக்கு ஒரு திட்டம். அப்படி ஒரு வயல் செய்து கொண்டு இருக்கிறேன். அங்கே ஒரு அரங்கம், அங்கே தமிழறிஞர்கள்லாம் வந்தால் தங்குற மாதிரி இடம். தமிழுக்காக பாடுபட்ட கிட்டத்தட்ட 126 தமிழறிஞர்கள், அருளாளர்கள், ஜாதி மதம் சமயம் எல்லாத்தையும் கடந்து தமிழுக்காக உழைத்த சான்றோர் பெருமக்கள், இந்த பெருமக்களை எல்லாம் அங்கே காட்சிப்படுத்தி அவர்களுடைய நினைவு நாளில் இல்லை அவர்களுடைய பிறந்த நாளில் ஒரு நாள் அவர்களுக்காக ஒரு விழா ஒன்று செய்யணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அது செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அங்கே வேளாண்மையும் செய்கிறேன், இயற்கை விவசாயம் கொஞ்சம் செய்கிறேன். எந்த அளவு நம்ம உயர போனாலும் ஒரு இந்திய நாடு, ஏன் உலக நாட்டுக்கே அந்த விவசாயம் அப்படின்றது தான் ஆதாரம். அதை நீங்கள் ரொம்ப அழகாக மேன்மைப்படுத்திட்டு வரீங்கன்னு கேட்கும் பொழுது சந்தோஷமாக இருக்குது. உவேசா ஐயர் அவர் இருந்த காலத்தில் அவருக்கு வேறு மாதிரியான சவால்கள், புத்தகம் கிடைக்கிறதே கஷ்டம். அவர் போய் அழுதுலாம் கேட்பாராம், நீங்கள் அந்த போகிற நதியில் போட்டுடாதீங்க, பாவம் கரையோன்னு, நெருப்பில் போட்டுடாதீங்க. சில சமயம் நெருப்பில் போட்டுடுவாங்களாம். அவங்க அப்படி நகர்ந்த உடனே எடுத்து சுத்தப்படுத்தி கையில் இருக்கக்கூடிய சூடெல்லாம் பொருட்படுத்தாமல் அதெல்லாம் படிச்சிருக்கோம். இப்போ 2025 20களில் இந்த பப்ளிஷிங் பதிப்புலகத்தில் வரக்கூடிய சவால்கள் என்னையா? இன்றைக்கி தமிழ் தெரிந்தவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. குறிப்பாக சமயத்தமிழ், சங்கத்தமிழ், இந்த தமிழும் இந்த தமிழ் நடையும் தெரிந்தவர்கள் ரொம்பவும் அருகி போய்விட்டார்கள். அறிஞர்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. குழந்தைகள்லாம் கொஞ்சம் ஆழமாக படிக்கிறது இல்லை. தமிழ்ன்றது ஏதோ ஒரு நுனிப்புள் மேயிற மாதிரி சாதாரணமாக தமிழ் எழுதணும் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் ஆழமாக படிக்கணும், படித்தவர்களோட பழகணும். நாங்கள்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு, நிறைய லெக்சர்ஸ் இருக்கும். அந்த லெக்சர்ஸ்லாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அறிஞர்கள் பேசுவாங்க, தரமான பட்டிமன்றங்கள் இருக்கும், அரிய செய்திகள் நம்ம கொண்டு வரலாம். வெறும் நகைச்சுவைக்காக இருக்காது. நல்ல பட்டிமன்றங்கள், பொழிவு அரங்கங்கள் பல்கலைக்கழகத்தில் நடக்கும், அவங்களுடைய அனெக்ஸ் பில்டிங்கில் நடக்கும், எல்லா இடத்துலையும் எல்லா திருக்கோவில்கள்லையும் நடக்கும். இதெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருந்தது. இந்த இளைஞர்களுக்கும் அந்த வாய்ப்புகள் அப்போ இருந்த இளைஞர்களுக்கு இருந்தது, இப்போ இல்லை. அது ஒரு பெரிய குறை தான். இதனால் தரமான தமிழ் அறிவு படைத்தவர்கள் கொஞ்சம் அருகி போய்விட்டதுனால இந்த நூல்களை திரும்ப மீட்டெடுக்கும் போது அதை ப்ரூஃப் பார்க்கறது கூட ஆள் இல்லை. தட்டச்சு செய்பவர்களுக்கும் தமிழ் தெரியாத தட்டச்சு செய்கிறாங்க. இதெல்லாம் பெரிய சவாலாக இருக்குது. உவேசாவுக்கு தேடுவது ஒரு பிரச்சனை, பொருளாதாரம் மிகப்பெரிய பிரச்சனை,
பல செய்திகள் எனக்கு தெரியும். USA எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி இந்த செய்திகள்லாம் இப்போ சொல்கிறதுக்கு இல்லை, அதை தனியாக ஒரு நாள் நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ அந்த சவால்கள் நமக்கு இல்லை, நமக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு. ஆனால் தமிழ் அறிவு படைத்தவர்கள் ரொம்ப அருகி போய்விட்டார்கள். இது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அரிய பழைய புத்தகங்களை போடுறதுக்கு இது ரொம்ப பெரிய சவாலான செய்தி தான். திருமுறை உங்களுக்கு உள்ளுணர்வுல என்ன சந்தோஷத்தை கொடுக்கும்? என்ன உணர்வு? திருமுறை, அருளாளர்களுடைய திருமுறைகளை நம்ம சொல்லவே முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ திருவாசகம் எடுத்திங்கன்னா 8வது திருமுறை. 8வது திருமுறையில் மாணிக்கவாசகருடைய திருவாசகமும் திருக்கோவையாரும். மாணிக்கவாசகரனுடைய நடை இருக்குது பாருங்க, அந்த நடையை தமிழ் மொழியில் இந்த மொழி தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை யாருமே அந்த நடையை பின்பற்றவில்லை. அப்படி ஒரு நடை செய்யவில்லை. திருவருளே அந்த நடைக்கு மயக்கம். அப்படி ஒரு நடை. என்ன கேட்டிங்கன்னா, எப்படி மேலை நாடுகளில் ஷேக்ஸ்பியரோட நாடகங்களுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஷேக்ஸ்பியரின் லாங்குவேஜ்னு இருக்குதோ, அப்படி நம்முடைய பல்கலைக்கழகங்களில் மணிவாசகத்துக்காகவே தனியாக ஒரு துறை தேவைப்படுது. அப்படி ஒரு நடை. அவரே இந்த ஃப்ரேசஸ், அவர் மாணிக்கவாசகருடைய ஃப்ரேசஸ், மாணிக்கவாசகர் செய்கின்ற காம்பவுண்டு டேர்ம்ஸு, வார்த்தைகளை அவரே கண்டுபிடிப்பார். அப்படி சொல் வளம் அவருக்கு. திருவருளுக்கு பெரிய மயக்கம் அவருடைய தமிழுக்கு. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க என்னென்ன வளர்த்தாங்க? நம்முடைய பண்பாட்டை பதிவு செய்தார்கள். திருமுறை முழுவதும் நம்முடைய வரலாற்றை பதிவு செய்தார்கள். புராண இதிகாச செய்திகளையெல்லாம் அதில் பதிவு செய்தார்கள். இசை வளர்த்தார்கள். கூத்துக்கு இலக்கணம் சொன்னார்கள். திருக்கோவில்களை கட்டி காத்தார்கள். அறச்சாலைகளை அமைத்தார்கள். அறம் செய்தார்கள். அதனால் திருமுறையினுடைய தாக்கம் மிகப்பெரிய தாக்கம். அதை நம்ம கொண்டு போய் இந்த அடுத்த தலைமுறைக்கு சேர்க்கணும். இதுதான் நம்முடைய கடமை. கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு கோயில்களில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுடைய வருகை நிறைய ஆன மாதிரி ஒரு உணர்வு. இளைஞர்கள் மட்டுமே இல்லை, ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு இருந்த ஒரு பிரதோஷமோ, முருகன் கோயில்கள், குறிப்பாக முருகன் தான் இப்போ ட்ரெண்டு. ஆமாம், அப்போ நிறைய இளைஞர்கள் வராங்க. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சரியான வழிகாட்டுதல் இருந்தால், திருமுறைகள், திருப்புகள் இதெல்லாம் அவர்கள் பிடித்து கொண்டா முதல்ல ஆதாயமாக தான் வராங்க, அதுக்கப்புறம் அந்த பாதை மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஐயா? இப்போ பெரிய புராண விழான்னு நீங்கள் நடத்துகிறீங்க. 4-5 நாட்கள் ஆண்டுதோறும் மிகப்பெரிய அளவில் பெரிய புராண விழா. அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனந்தம், செய்தி, வழிகாட்டுதல், திருவருள் என்ன வழிகாட்டுது? இந்த விழாவில் நான் செயலாளராக போகும்போது முதல் ஆண்டு இருந்த கூட்டத்தை விட ஆண்டுக்கு ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் கூடுறாங்க. அது ஒரு பெரிய சிறப்பாக தெரியுது. 3000-லேருந்து 3000 பேர் அந்த 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 செமினாரில் வந்து கலந்துக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த திருவிழாவில் 3 நாளோ 4 நாட்களோ எத்தனை நாட்கள் நடத்துகிறோமோ, காலையிலிருந்து இரவு வரலும் அந்த திருவிழாவில் 3000க்கு மேற்பட்டோர் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்து கலந்துக்கிறாங்க. இது ஒரு பெரிய மகிழ்ச்சி, இது ஒரு வெற்றியாக தெரிகிறது. இதனால் பல இயக்கங்கள் நம்மோட தொடர்பு கொள்ளுது. அங்கங்கே அவரவர்கள் வாழுகின்ற ஊர்களெல்லாம் அந்த இயக்கங்கள் எல்லாம் தனித்தனியாக இயங்குது. இப்போது இது ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. அந்த விழாக்களில் குறிப்பாக அன்னதானங்கள், அதாவது அவ்வளவு சிறப்பான உணவுகள், நம்ம சைவமும் உணவு கொடுக்கும் வழக்கமும் ஒன்றி இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் ஐயா? அது அந்த காலத்திலேயே இப்போ திருமடங்களில் 2 சொல்லிக் கொடுப்பாங்க. ஒன்று என்னன்னா, ஒன்று கல்வி, இன்னொன்று பசிக்கு உணவு. அதனால் சோறு மணக்கும் திருமடங்கள்னு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எழுதுவாங்க. அது மாதிரி உணவு ரொம்ப முக்கியம், வாழ்க்கைக்கு ஆதாரம். இதைத்தான் திருவருட் பிரகாச வள்ளலார் அங்கே அணையா அடுப்பு ஏற்றி முதல்ல பசியை ஆற்றணும், பசியை ஆற்றிட்டு அதுக்கப்புறம் திருவருளை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உணவு என்பது ரொம்ப முக்கியம். உயர்ந்த உணவு தரலைனாலும் பசிக்கு நல்ல உணவு தரணும், அது ரொம்ப முக்கியம். இது எல்லாருடைய கடமையும் ஆகும். இது சமயத்தில் உள்ள ஒரு நெறி. கண்டிப்பாக சமய நெறி அப்படின்னாலும் சைவ நெறியில் குறிப்பாக அந்த உணவுக்கான முக்கியத்துவம் நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. ஐயா, இது கொஞ்சம் கால ரீதியாக நான் கேட்குறேன், நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், நீங்கள் ஒரு தொழிலில் இருக்கோம். அடியே நினைக்கிறது தொழில் இதுக்கு, இந்த திருமுறைகள் இதெல்லாம் இதுக்குன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப பழங்காலமும் இவங்க கேளிக்கைக்கே வரமாட்டாங்களா? திரைப்படங்கள் பார்க்க மாட்டாங்களா?
இதெல்லாம் இல்லாம ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நினைப்பாங்க. கேளிக்கை நீங்க முதல்ல அதுலலாம் போவீங்களா? எனக்கு சின்ன வயசுலேருந்து அதில் நாட்டம் இல்லை. சினிமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சினிமா தான் நான் வாழ்க்கையிலேயே பார்த்துருக்குறேன். ஏன்னா சின்ன வயசில் வீட்லேயும் கூப்பிட்டு போனதில்லை, எனக்கும் அதில் ஆர்வம் இல்லை, அந்த துறை எனக்கு தெரியாது. இதை வந்து உங்களுடைய வளர்ப்பு தாத்தா, அப்பா, அத்தைகள், அத்தை பாட்டிகள் இவங்கெல்லாம் இருந்தாங்க, உங்க மனைவி, உங்களுடைய சந்ததியினர் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க? என் மனைவி என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. குழந்தை தானாக, எனக்கு ஒரே ஒரு மகன் அவங்க குடும்பத்தோடு அவர் போயிட்டு வருவார். அதனால் அதெல்லாம் நான் தடுக்க மாட்டேன். எனக்கு தெரியாத இடம் அது, எனக்கு ஆர்வம் இல்லாத இடம். மனைவிக்கு ஒரு புரிதல் உண்டு. இதுதான் ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பெற்றோர்களுக்கு நீங்க சொல்றது, குழந்தைங்களை ஒரு பக்கம் படிப்புல இப்ப பெற்றோர்கள் யாருமே நாங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே கிடையாது. நல்ல கல்வி வளாகம் அதெல்லாம் இருந்தாலும் அவர்கள் ஆன்மாவிற்கு ஒரு உணவு தேவை. அந்த ஆன்மா பட்னி இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு தேவையில்லாததெல்லாம் வாங்கி வயத்துக்கு கொடுக்குறோம். ஆனா இந்த ஆன்மாவிற்கு திருவருள் அப்படின்ற ஒரு உணவை கொடுக்குறோமான்னு தெரியல. அப்ப ஒரு குறைந்த அளவுல இதையாவது பண்ணுங்க அப்படின்னா எதை நீங்க சொல்லுவீங்க? பண்பாடுன்றது ரொம்ப முக்கியம் நமக்குன்னு. இது பாரத பூமி பழம்பெரும் பூமி நீரதன் புதல்வரின் நினைவகற்றாதுன்னு பாரதி பாடுவான். இது பழமையான நாடு. இந்த நாட்டில் நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது. அந்த பண்பாடு எந்த மதத்தில் எந்த சமயத்தில் இருந்தாலும் அந்த சமய ஒழுக்கம் மாத்திரம் அவசியம் கடைபிடிக்கணும். குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். சமய ஒழுக்கம். ஐயா, ஒரே ஒரு கேள்வி, சமய ஒழுக்கம் நீங்க சொல்றது என்ன? ஏன்னா புரிதலுக்காக கேட்குற நிறைய பேருக்கா. அப்படின்னா என்ன ஐயா பண்ணணும்? பேசிக்ஸ் அப்படின்னா எது? எல்லா சமயங்களும் இப்போ வள்ளல் பெருமான் சொல்றாரு, பொங்குபல சமயமெனும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்து நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடலே அப்படின்னு சொல்லுவார். இறைவன் கடல் போன்றவன். எல்லா சமயங்களும் எப்படி எல்லா நதிகளும் கடலை நோக்கி போகிறதோ அப்படி திருவருளை நோக்கி இந்த ஆன்மாவை நம்ம செலுத்தணும். இது தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி நம்ம எல்லா சமயங்களும் சொல்லுது. இந்த நெறியை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தோம்னா வாழ்க்கை கல்வின்றது ஒன்று, வாழ்வதற்கு உள்ள கல்வின்றது ஒன்று. இந்த 2 ட்ராக்கையும் திரும்ப நான் சொல்கிறது அதுதான். என்னன்னா இது 2 ட்ராக்கையும் காம்ப்ரமைஸ் இல்லாத கொண்டு செலுத்தணும். அப்ப திருமுறை படிக்க கற்றுக் கொடுக்கணும். திருமுறை என்பது நம்முடைய பண்பாடு, நம்முடைய பண்பாட்டினுடைய தியரி. அது கட்டாயமாக எல்லா குடும்பத்திலையும் அந்த சமயத்தில் உள்ள நூல்களை சொல்லித்தரணும். அது மிகவும் அவசியம். இது ஒரு சாமானியரான ஒரு மனிதனாக கேட்குறேன். திருவருள் நினைக்கிறோம், ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு துன்பம், பெரிய சவால், வெறுப்பு, ஏமாற்றம், அப்போ திருவருள் மீது கோபம் வரும் இல்லையா? அப்போ எப்படி மேனேஜ் பண்ணலாம்? கரெக்டு. பட் இது வினையினால் வந்ததுன்றது சின்ன வயசுலேருந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நமக்கு இன்பமும் துன்பமும் பிறர் தர வாரா. அந்த வகையில் இது நாம் தேடிக்கிறது தான். குழந்தை நல்லா படித்தா நல்ல மார்க் வாங்குறான், நல்லா படிக்கலாம் குறைவான மார்க் வாங்குறான். அந்த மாதிரி நாம் என்ன தேடி வச்சுருக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். துன்பம் வந்ததுன்னா அதை என்ன ஒரு படிக்கல்லாக நம்ம எடுத்துக்கணும். இதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதனால் திருவருள் மீது கோவப்படுறதுனால ஒன்றும் இல்லை, அன்புனால கோவப்படலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனாலும் இது நாம தேடிக்கிட்டது அப்படின்றது அந்த குழந்தைகள் பகுத்தறிவோட உணரணும். உணர்ந்ததுன்னா அது சரி பண்ணிப்பாங்க வாழ்க்கையில். இப்போ சம்பந்தர் பாடுறார், கைவினை செய்து என் பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியும். அப்படிலாம் இருந்தால் செய்வினை எமை தீண்ட பெறா திருநீலகண்டம். அப்போ உடம்பால சிவனடியார்களுக்கு உழைத்து திருமுறைகள் பாடினால் தீவினைகளை குறைக்க முடியுமா? கட்டாயமாக குறைக்க முடியும். கட்டாயமாக. இது ஒரு வைத்தியம் மாதிரி தான்மா. இது இறைவனிடத்தில் அழுதால் பெறலாம் உணையேன்றார். திருவருளே அடையலாம். என்ன சராசரியாக சாதாரண பொருள் அடைவதோ ஒரு சின்ன இன்பம் கிடைக்கிறதோ பெரிய விஷயம் இல்லை. திருவருள் எனக்கூடிய பேரின்பமே கிடைக்கும். அப்படி திருமுறையினுடைய வலிமை அவ்வளவு பெரிய. என்ன அருளாளர்களுடைய அருளி செயல்கள் அதெல்லாம். இது கடினமான கேள்வி தான் நான் கேட்க போகிறது உங்களுக்கு. ஆனால் இந்த விடை நீங்கள் இது ஒன்றுத்துக்கு தான் நீங்கள் யோசிக்க போகிறீங்க. ஒரு பாடல் குழந்தைங்களுக்கு இப்போ நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எந்த பாடலை முதல்ல ஆரம்பிக்கலாம் ஐயா அவங்க வாழ்க்கைக்கு? ஏன்னா ரொம்ப வேகமாக இருக்குது. அன்றே பாடிட்டாரு வேகம் கெடுத்தாண்ட
வேந்தனடி வெல்க. ஆனால் இன்னைக்கு 5G 6Gன்னு வேற லெவல் ஆஃப் ஸ்பீடில் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறவங்க, என் குழந்தைக்கு இந்த ஒரு திருமுறை பாடல் வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும். ஒரு பக்கம் எஃப்டிலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் இதுதான் ஃபிக்ஸடாக இருக்க போகிறது அப்படின்னா எந்த திருமுறை பாடல்? தமிழில் உள்ள எல்லா அருளாளர்களுடைய அருளிச் செயல்களுமே திருமுறைகள் தான் நமக்கு. நாம் இயல்பாக முன்னாடி எப்படி சிலபஸில் நாங்கள்லாம் படிக்கும்போது ஔவையாரில் ஆரம்பிப்போம். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இதெல்லாம் இன்றைக்கி சிலபஸ்லேயே இல்லை. அறம் செய்யறதுக்கு முதல்ல விரும்பணும், அதுக்கப்புறம் தான் செய்ய. விரும்பினா தானே முதல்ல நினைப்பு, சங்கல்பம் பண்ணணும். சங்கல்பம் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்வோம் அப்படின்றது. அப்படி நம்ம நெறிப்படுத்தி கொண்டோம்னா கட்டாயமாக வாழ்க்கை நல்ல நெறிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். திருமுறையிலிருந்து எந்த திருமுறையை பாடுறதுன்னு எப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இது ஒரு பெரிய ஒரு லட்டு, அந்த லட்டுவில் வந்து எந்த பகுதியை இனிக்கும்னு கேட்குற மாதிரி இருக்குது இது. அதனால் எல்லா திருமுறைகளும் உயர்ந்தவை தான். அதனால் இதுக்கு பதில் எது எதெல்லாம் பிடிக்குதோ நமக்கு அதையெல்லாம் பாடணும், பயிற்சி பண்ணணும். சேக்கிழார் பெருமான் நம்ம சோழ மன்னனிடம் முதலமைச்சராக இருந்தவர். அவர் தான் நமக்கு இந்த திருத்தொண்டர் புராணத்தை அருளி செய்கின்றார். கணக்கில் பார்த்தீங்கன்னா கந்த புராணம் தான் பெருசாக இருக்கணும், ஆனால் பெரிய புராணம்னு அடியார்களை பற்றி பேசினதுனால இதுக்கு வருது. நீங்கள் பர்சனலாக ஒரு பிஸ்னஸ் மேனாக சேக்கிழார்கிட்ட இருந்து கற்றுண்டது என்னையா? சேக்கிழார் இடத்துல கற்றுக்கிட்டதுன்னு சொன்னோம்னா, சேக்கிழார் ஒரு பெரிய தகவல் களஞ்சியமாக திகழ்கிறார். ஒரு தகவலை எப்படி தரணும் அப்படின்றதுக்கு இதுக்கு பல மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் அவர் கையாளுறாரு. முதலமைச்சர் பதவியை எடுத்துக்கிறாரு. அனவாய சோழனுக்கு பிரதம அமைச்சராக பதவி வகிக்கிறாரு. முதலமைச்சரே போய் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு ஊர்லேயும் சுந்தரமூர்த்தி நாயனார் யாரெல்லாம் லிஸ்ட் பண்ணாரோ அந்த 63 சரித்திரத்தையும் அவங்க எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தார்களோ அந்த இடத்துல முதலமைச்சர் போய் கேம்ப் பண்ணுறாரு. கேம்ப் பண்ணி களப்பணி, ஃபீல்டில் போய் களப்பணி செய்கிறார். அங்கே உள்ள தகவல்களை சேகரிக்கிறார். ஒரு முதலமைச்சரே வந்து தகவல்களை சேகரிக்கிறாருன்னா என்ன பண்ணுவாங்க? அரசு இயந்திரம் ஃபுல்லாக முதல்வருக்கு தகவல்களை தருகிறது. அதனால் உயர்ந்த தகவல்களை, அரிய தகவல்களை, அங்கீகரிக்கப்பட்ட தகவல்களை சேக்கிழார் முதல்ல ஒரு இந்த மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கை பயன்படுத்தி அதை கொண்டு வந்து தகவல்களை மொத்தம், இந்த டேட்டாவை மொத்தம் முதல்ல கொண்டு வராரு. கொண்டு வந்து அழகு தமிழில் அவருக்கு கிடைச்சது 2 நூல்கள். ஒன்று சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருத்தொண்டர் தொகை, 2வது 11ஆம் திருமுறையில் உள்ள நம்பியாண்டார் நம்பியினுடைய திருத்தொண்டர் திருவந்தாதி. அது 4 வரி பாடல்களாக இருக்கும். இது 1 வரி 2 வரியாக இருக்கும். இல்லையே எனாத இயற்பகைக்கு மடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கு மடியேன், இப்படி அவருடைய செய்தியை மாத்திரம் சொல்லுவார். அவ்வளவுதான், செய்தி மாத்திரம் தான் இருக்கும். ஒரு ஷார்ட் மெசேஜ். அதுக்கப்புறம் நீ தேடி கண்டுபிடிச்சிக்கோன்னு சொல்றாரு. அந்த வகையில் சேக்கிழார் அடுத்து என்ன செய்திகள்லாம் அவர்களுக்கு கிடைச்சதோ அது கிடைத்த செய்திகளை எல்லாம் சேகரித்து தனக்கே உரிய கவித்திறனோடு தன்னுடைய தவத்தினால திருவருள் வந்து உலகலாம் என்று எடுத்து கொடுக்க இந்த திருத்தொண்டருடைய சரித்திரத்தை அவர் பெரிய புராணம்னு ஆசிரியர் பேர் வைக்கல, திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு தான் பேர் வைக்கிறாரு. இந்த திருத்தொண்டர் புராணம் உயர்ந்த தொண்டர்களை அவர் ஆவணப்படுத்தி இருப்பதனால இது பெரிய செய்திகளை சொல்லக்கூடிய பெரிய அருளாளர்களுடைய கதையாக இருப்பதனால நாம் தான் அதை பெரிய புராணம் என்று அழைக்கின்றோம். பெரிய புராணம்ன்றதே அடுத்த தலைமுறைக்கு தெரியணும்னு ஒரு ஆசை. அதுக்கு உரை எழுதினவர்கள் எல்லாம் குழந்தைங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சது திருவாளர் CKS ஐயா அவர்களுடைய உரை. இது யாரினுடைய உரை, இவர்களுடைய காலம் என்ன, இதனுடைய ஒரு தனித்துவம் என்ன ஐயா? பெரிய புராணத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட உரைகள்னு சொன்னோம்னா ஒரு 3 உரைகளை அங்கீகரிக்கப்பட்ட உரைன்னு சொல்லலாம். பெரிய உரையாசிரியர்கள் பெரிய புராணத்திற்கு உரை செய்வதற்காகவே அவர்கள் அவதாரம் எடுத்தவர்கள்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில் சென்னை கிறித்துவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக 160 ஆண்டு காலத்திற்கு முன்னால் பேராசிரியர் சுப்புராய நாயக்கர் என்பவர் ஒருத்தர் திகழ்ந்தார். அவர்கள் தான் இந்த நூலை 3 வால்யூமாக அவங்க வந்து உரை செய்து கொடுத்தார்கள். பெரிய புராணத்தினுடைய நுட்பம், சேக்கிழார் பெருமானுடைய இலக்கிய நயம், இப்படி வரிசைப்படுத்தி இந்த இலக்கியத்தில் உள்ள தகவல்களை எல்லாம் நமக்காக எளிய முறையில் ஒரு உரையாசிரியர்
அப்படின்ற முறையில் அவங்க எப்படி எடுத்து தரணுமோ அப்படி எடுத்து தந்து முதல்ல இந்த திருப்பணியை துவக்கி வைத்தார்கள். இவரை தொடர்ந்து ஒரு 20 ஆண்டு காலம் கழித்து திருவண்ணாமலை ஆதீனம், இன்றைய குன்றக்குடி ஆதீனம் என்று அழைக்கப்படும் திருவண்ணாமலை ஆதீனத்தினுடைய கட்டளை தம்பிரானாக மயிலாப்பூரில் திகழ்ந்த ஆறுமுக தம்பிரான் சுவாமிகள், அவர் பெரும் புலவராக திகழ்ந்தார்கள். இந்த குன்றக்குடி ஆதீன தம்பிரான், ஆறுமுக தம்பிரான் அவர்கள் 4 வால்யூமா இந்த பெரிய புராணத்திற்கு சுப்பராய நாயக்கரை தொடர்ந்து இவர்கள் நயம் பார்த்து உரை செய்தார்கள். இந்த உரையும் போற்றுதற்குரிய உரை. இந்த 2 உரை நூல்களையும் துணை கொண்டு பின்னாளில் ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டு காலம் பின்னாளில் வந்த கோவை சிவகவி மணி சி.கே. சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் சிறந்த, இன்னும் சிறப்பான, விரிவான உரை நூலை நமக்கு தந்தார்கள். இந்த 3 உரை நூல்கள் தான் பெரிய புராணத்திற்கு நாம் அங்கீகரிக்கப்பட்ட உரை நூல்கள் என்று கொள்ளலாம். ஐயா, இதை பார்க்குற யாருக்காவது நிஜமாவே அந்த ஆர்வம் படிக்கணும் அப்படின்னா நம்ம சிவாலயத்தை தொடர்பு கொண்டு இதை வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். தாராளமாக சிவாலயம் தொடர்பு கொண்டோம்னா நீங்கள் சைட்டில் போய் சிவாலயம்னு போனீங்கன்னாலே அதில் இருக்கும். அடக்க விலையில் இந்த நூல்களை எல்லாம் சிவாலயத்தில் கட்டாயமாக கொடுப்பாங்க. சிவாலயம் அப்படின்னு நீங்கள் பெயர் வச்சதுக்கு காரணம் சுவாமியினுடைய அருள் நூல் இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு பேரே சிவாலயமா? அந்த பெயர் காரணம் ஐயா? இப்போது நாம் வாழுகின்ற வீட்டிற்கு பேர் அப்படின்றோம். இல்லம்னா வீடு. நாம் சராசரி மனிதர்கள் வாழுகின்ற வீட்டிற்கு இல்லம் அப்படின்னு பேர். இறைவன் இருக்கிற வீட்டுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? கோயில்னு சொல்கிறோம். கோன்னா தலைவன். தலைவன்னா நமக்கெல்லாம், இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் தலைவனாகிய திருவருள் இருக்கின்ற வாழுகின்ற இடத்திற்கு கோயில்னு சொல்கிறோம். ஆலயம் என்பது அதே வழியில் நாமும் திருக்கோயிலினுடைய அங்கமாக வாழ்வதனால் நாமும் இது வீட்டிலிருந்து தான் இதை வெளியிடுறோம் அப்படின்ற உணர்வோடு இதற்கு சிவாலயம் என்று பெயர் வச்சேன். ஐயா, நம்ம பெரிய புராணம் படிக்க படிக்க என்ன கற்றுப்போம் என் வாழ்க்கையில்? நம்முடைய பண்பாட்டை தெரிஞ்சுக்கலாம். பண்பாட்டை தெரிஞ்சுக்கினா அதனுடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஏதாவது ஒரு நாயன்மாரை நாம் பிடிச்சிக்கிட்டோம்னா அந்த நாயன்மார் செய்த அரிய செயலை நாம் செய்வோம். எல்லாத்தையும் செய்ய முடியாது, எளிமையாக உள்ள நாயன்மார்கள்லாம் நிறைய இருக்காங்க. அப்படி அந்த நாயன்மார் வழி நின்று நாம் செய்யலாம் என்னக்கூடிய அறநெறிகள்லாம் அதில் நிறைய இருக்குது. அந்த வகையில் நாம் ஒரு நாயனாரே நாம் ஆத்மார்த்தமாக நாம் நேசித்தோம்னா அந்த நாயனாரே நமக்கு ஆசி வழங்குவார். இந்த பார்க்கும் பொழுதே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இந்த புத்தகங்கள், ஏன்னா குழந்தைங்க கையில இந்த விஷயம் நிறைய இருக்கு. ஆனா இது குறைய குறைய குழந்தைங்க கையில இந்த விஷயம் வர வர திருவருளும் இருக்கும். அது மட்டும் இல்ல, குழந்தைகளுக்கான அந்த கண் குறைபாடுகள் இது எல்லாமே நீங்கணும் அப்படின்னா குழந்தைகளுக்கான புத்தகம் படிக்கும் பழக்கம் அவர்களை நல்ல குடிமக்களா மாற்றும். நீங்க இங்கிலீஷ் புக்ஸ் கொடுக்குறீங்க, தப்பே இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல காம்படிட்டிவ் வேர்ல்டு, இதுக்கு கண்டிப்பா ஆங்கிலம் தேவை. ஆனா நம்முடைய தமிழ், அதுலேயும் குறிப்பா பக்தி இலக்கியம், அதிலும் பெரிய புராணம், திவ்ய பிரபந்தங்கள் இதெல்லாம் படிக்க படிக்க குழந்தைகள் நல்லதொரு மனிதர்களாக வருவார்கள். ஏன்னா எல்லா காலமும் நம்ம அம்மா அப்பா துணை இருப்போம்னா முடியாது. அப்ப துணையும் தொழும் தெய்வமும் இறைவன் துணை இருப்பதற்கான நம்பிக்கை நம்முடைய அருளாளர்கள் கொடுக்கப்பட்ட இந்த புத்தகங்கள் கொடுக்கும். இது கண்டிப்பா நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கணும். இதுதான் அவர்களுக்கு தரக்கூடிய நிரந்தரமான அருள் சொத்து. இந்த அருள் சொத்து அழியாது. பொருள் சொத்து அழியலாம், குழந்தைங்க சம்பாதிக்கணும். ஆனா அருள் சொத்து அப்படின்றது நம்முடைய குலம் முழுக்க காக்கும். அதனால இந்த பெரிய புராணம், திருமுறைகள் இதெல்லாம் இந்த இன்பத்தை கொடுக்கும் அந்த கடமை நம்முடைய பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் அப்படின்ற ஒரு சின்ன விண்ணப்பத்தை இதை காண்பவர்களுக்கு அடியேன் வைக்கிறேன். உங்களுடைய பல வேலைகளுக்கிடையே எங்களுக்காக நேரம் ஒதுக்கி திருவருள் பத்தி, புத்தகங்கள் பத்தி, மடாதிபதிகள், குருமகா சன்னிதானம், நம்முடைய தமிழ் சான்றோர்கள் இவர்களையெல்லாம் கொடுக்கும் பொழுது நிஜமாவே ஒரு டைம் டிராவல் பண்ண ஒரு உணர்வு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க திருவல்லிக்கேணியில இருக்கும் பொழுது நானும் கூட நின்று இது மாதிரி ஒரு டைம் டிராவல் ஃபீல் எங்களுக்கு வந்தது. இந்த புத்தக இன்பம், அருள் இன்பம்ன்றது அடுத்த தலைமுறைக்கெல்லாம் நிறைய போகணும் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தோட திருவருள் கிட்ட வச்சு உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப பெரிய நன்றிகளையா சக்தி விகடன் சார்பாக தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சக்தி விகடனுக்கும்
இங்கே சக்தி விகடன் ஊடகத்தோடு வந்திருக்கக்கூடிய குழுவினர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு எளிய முறையில் ஒரு பாலப்பாடமாக திருமுறைகளையெல்லாம் கொண்டு சேர்க்கறதுக்காக பாலப்பாடம் முறையில் நாங்களும் இப்போ தயார் பண்ணிகிட்ருக்கிறோம். சில புத்தகங்களை இந்த திருமுறையெல்லாம் அதில் படிச்சுக்கலாம். தொல்காப்பியமும் அந்த மாதிரி செய்கிறோம். அதனால் இது பயனுள்ளதாக இருக்கும், எளிமையாகவும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோன்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.